ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 474 பார்க்க போகிறோம். ககாஷி மனசுக்குள்ள நருட்டோ, சாஸ்கே, சக்குரா, இப்போ இது ஒரு நல்ல பிக்சர், நான் நிஜமா உங்களை நேசிக்கிறேன் கைஸ்ன்னு பாரு. சக்குரா வச்ச பஞ்சில் காகுயா கீழே வந்திருப்பா. நருட்டோ அண்ட் சாஸ்கே காகுயா மேலே இன்னன் யான்சியில் வைக்கவும் 6 பேட்ச் பிளானட்டரி டிவஸ்டேஷன் பண்ணியிருப்பாங்க. காகுயா யோசிச்சு பார்த்தா அந்த சக்கராவோட ஆரம்பமே நான் தான், என்னோட பீசஸாக இருக்கவங்க கிட்டே நான் திரும்ப தோக்கிறதா ஏன்னு கத்துவா. ஹாகரோமோ ஹாமுரா அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நருட்டோ அண்ட் சாஸ்கே தெரிவாங்க. சீல கம்ப்ளீட் ஆகவும் இங்கே ஹாகரோமோ கையில் வரும். ஹாகரோமோ மனசுக்குள்ள எல்லாம் முடிஞ்சது, மீதம் இருக்கலாம் உங்களை திரும்ப கூட்டிட்டு வரதுன்னு திங்க் பண்ணுவாரு. ரூட் டைம் ஸ்பேஸ்ல காட்டுவாங்க. கிரவுண்ட்லாம் பொழந்து அந்த கற்கள் காகுயாவை நோக்கி வரும். காகுயானால இந்த ஒரு டிஃபிட்டை ஏத்துக்கவே முடியாது. 10 டைல்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுப்பா. அதுல இருந்து வர டைல்ஸ் மற்ற 9 டைல்டு பீஸ்ட பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்கும். பயங்கர ரேஜாய் கத்துவா. விழுகிற சக்குராவை ககாஷி காப்பாத்திட்டு மனசுக்குள்ள கிரவுண்ட்ல இருந்து உரியப்படுற கற்கள் அவ்வளவு நோக்கியா போகுதுன்னு திங்க் பண்ணுவாரு. அந்த 9 டைல்டு பீஸ் ரெசனேட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த 9 டைல்டு பீஸ் மட்டும் வெளியே வந்துருங்க. இறுதியா வந்துட்டோங்குங்க. மற்ற டைல்டு பீஸ் உன்னோட ஜின்சரிக்கு வேற லெவல் குராமான்குங்க. குராமா கர்வத்தோட சிரிக்கும். மேல பாக்குறப்ப 10 டைல்ஸோட ஹஸ்க சீல் பண்ணும். காகுயாவை சீல் பண்ண அந்த எபிசோட்லயே நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா காகுயாவே சீல் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவல் சீலிங் ப்ராசஸ் இப்படிதான் இருக்கும். 10 டைல்ஸோட ஹஸ்க சீல் பண்ணும். 10 டைல்ஸோட ஹஸ்க் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ரேபிட் ஃபேஸ் வந்து அது மாதராவை துப்பும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கங்க்ராச்சுலேஷன்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ட்ரூத் சீக்கிரம் உடஞ்சு அந்த பக்கம் ஹஸ்க சீல் பண்ணுது இல்லையா, அதனால டெய்ல்டு பீஸும் சாஸ்கேவும் அந்த பக்கமா போய் தப்பிக்கலான்னு பார்ப்பாங்க. சக்குரா எந்த பக்கம் பா. ககாஷி நருட்டோ எங்கேன்னு கேட்பாரு. சாஸ்கே அவனா எங்கேயோ போயிட்டான், எதையோ பார்த்துக்கணும்னு. இப்போ ரொம்ப முக்கியமே நம்ம ரொம்ப தூரம் போயாகணும்பா. பிளாக் ஜெட்ஸு இந்த பாயிண்ட்ல எப்படியா அடுத்த அம்மாவோட ரெசரக்ஷனுக்கு இப்போ இருந்தே வேலையை ஆரம்பிக்கணும்பான். கரெக்டாக நருட்டோ முன்னால வந்து உன் அம்மா கிட்ட இருந்து உனக்கு பிரிஞ்சதுக்கு அது பிடிக்கல இல்லையான்னு கேட்பான். பிளாக் ஜெட்ஸு செம்ம கடுப்பாகும். நருட்டோ நான் ஒன்ன மறக்கல, நிழல்ல மறைஞ்சிருந்து இத்தனை காலமா கிரீப்பியா சுத்தி தெரிஞ்சிருக்கலன்னு இழுப்பான். பிளாக் ஜெட்ஸு நான் உருவாக்குன ஷினோபி ஹிஸ்டரியில நீ ஒரு பீஸ் தாண்டா, ஒன்ன மாதிரி புடிய நாளெல்லாம் முடியாதுங்கும். நருட்டோ வரலாறா, ஷினோபி வரலாறான்னு பழைய இன்சிடென்ட்ஸை திங்க் பண்ணி ஷினோபி வரலாறுல எல்லா விதமான நிஞ்சாவோட வாழ்க்கையும் அவங்களோட மரணமும் இருக்கும். நிறைய பேர் ஷினோபின்னு என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வலியும் மரணத்துக்கான சோகமும் தான் ஒருக்கான ட்ராஜடி. அப்புறம் அதுன்னு மட்டும் இல்ல, ஒருத்தங்களால ஏத்துக்கப்படுறதும் நேசிக்கப்படுறதும் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கணும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க வாழ்ந்த விதம், அவங்க இறந்த விதம், அதுதான் இப்ப இருக்க நானா என்ன வச்சிருக்கு. அவங்க எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் நம்பி இருக்காங்க. கூட்டத்தாண்டி பறக்க முடியாத பொடிய நீதான்ட்டு நீ உனக்கு வெளியே வான்னு சொல்லி 6 பேட்ஸோட பிளானட்டரி டெவஸ்டேஷனோட ஒன்னாக்கிடுவான். இதை தூரத்துல இருந்து பாக்குற ககாஷி இது ரொம்ப பெருசாயிட்டே போகுது, நிலவு போலன்பாரு. நருட்டோ காய்ஸ்ன்ட்டு வரவும் சாஸ்கே முடிஞ்சுதான்னு கேட்பான். நருட்டோ சீல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, முடிவை செலிப்ரேட் பண்ணணும்பா. சக்குரா ஆமான்ட்டு முதல் வேலையை போய் ஒரு ஹாட் பாத் எடுக்கணும், உடம்புல இருக்க ஆளுக்கெல்லாம் போற அளவுக்குன்பா. ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது இப்ப டைம் ஸ்பேஸ் விட்டு எப்படி போறதுன்னு கேட்பா. நருட்டோவும் அலற ஆரம்பிச்சிருவான். நீ சொல்றது செய்த என்ன பண்றதுன்ட்டு. டெய்லி பேஸ்ல அவன் செய்ய வேண்டியதான் செய்யறான்பாங்க. சன்கோக்கு இருந்தாலும் இன்னும் முட்டாளாதான் இருக்கானுங்க. ஹாகரோமோ சமனிங் ஜுட்ஸுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுவாரு. 5 கிரேட் நேஷன்ஸோட ஃபார்மகாகியஸ் வந்து ரிவைவ் ஆயிருப்பாங்களே, அவங்களோட ஆன்மாக்களும் சேர்ந்ததுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஹாகரோமோ சமனிங் ஜுட்ஸு பண்ணவும் காகுயாவோட ரூட் டைம் ஸ்பேஸ்ல இருந்தவங்க இங்க வந்துருவாங்க. வெளியே வந்த நருட்டோ சுத்தி பார்ப்பான். மினட்டோவை பார்க்கவும் மினட்டோ வெல்கம் ஹோம் மகனே என்பாரு. நருட்டோ அப்பான்பான். மாதராவோட உடம்பு வரத ஹாஷிராமா நோட் பண்ணுவாரு. சக்குரா சைலண்டா அது யாருன்னு கேட்பா. நருட்டோ அது 6 பேட்ஸ் தாத்தான்பான். அதுக்கு அர்த்தங்கவும் ஹாகரோமோ அதே தான், நீங்க உங்க உலகத்துக்கு திரும்ப வந்துட்டீங்க, எல்லா அஞ்சுக்காகவோட ப்ரேயரை யூஸ் பண்ணி தான் இங்க வர வச்சன்பாரு. இந்த எல்லா 5காகவையும் ஆஃப்டர் வேர்ல்ட்ல இருந்து உதவிக்காக கூப்பிட்டன்பாரு. நருட்டோ, சாஸ்கே அப்புறம் மற்ற 2 பேரும் உலகத்தை காப்பாத்துறதுல சிறப்பா செயல்பட்டீங்கன்பாரு. சக்குரா 6 பேட்ச் சூப்பர் தாத்தாவான்பா. ககாஷி நீங்க தான் அந்த லெஜெண்டரியான்பாரு. நான் ஹாகரோமோ ஒட்சுட்சுகி சேஜ் ஆஃப் த 6 பேட்ச்னு அழைக்கப்பட்டிருக்கன்பாரு. சக்குரா நீங்க பறந்துட்டு இருக்கல, ஆச்சரியம் இல்ல. சக்குரா இந்த பாயிண்ட்ல எனக்கு எதுவும் ஷாக்கா இல்லைன்பா. ஃபர்ஸ்ட் ட்ரைக்காகே எல்லாம் சரியா போயிருக்கும் போல என்பாரு. ஃபர்ஸ்ட் சுச்சிக்காக இஷிகாவா நம்ம செத்ததுக்கு அப்புறம் ஷினோபி வேர்ல்ட் நரகத்துக்கே போயிருக்குது போல, இது ஒரு ஷேமன்பாரு. ஃபர்ஸ்ட் மிசுகாகே வியாக்குரன் எல்லா டெய்ல் பேஸையும் ஒரே இடத்துல வச்சு பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் டைம் பாரு. ஃபர்ஸ்ட் காசேகாகே ரேட்டோ சேஜ் ஆஃப் த 6 பேட்ஸா ஏதோ
ஃபேரி டெய்லுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்குன்னு பாரு. ககாஷி அப்பனா அதெல்லாம் பண்ணது நீங்க தானா? பாஸ்ட் 5 காகேஸை கூப்பிட்டது, அப்புறம் எங்களையும் டெய்ல் பேஸ் செய்யும், அந்த டைம் ஸ்பேஸ்ல இருந்து இங்க வர வச்சதெல்லாம் இப்படிப்பட்ட கார்லி ஆக்ஷன்ஸ் அவங்க ஒருத்தரால மட்டும் தான் பண்ண முடியும் போலன்னு பாரு. ஹாகரோமா நீ ககாஷி ஆட்ட கேளன்னு பாரு. ககாஷி ஆமாங்கவும் ஹாகரோமா எல்லாத்தையும் கைட் பண்ணி என் அம்மாவை சீல் பண்ணதுல நல்ல வேலை பார்த்துருக்கு, அதுதான் உண்மையான கடவுளோட வேலைன்னு பாரு. ககாஷி இல்ல அதில் நான் பெரிய பார்ட் எடுத்துக்கல, இந்த 3 பேர் தான் அப்புறம் நிறைய காம்ரேட்ஸ், அப்புறம் என்னோட ஒரு பழைய நண்பன் எனக்கான பலத்தை கொடுத்தான் பாரு. ஹாகரோமா அதனால தான் சொல்றேன், நீ எல்லாத்தையும் சிறப்பாகவே கைட் பண்ண, நீ உனக்கான பாதையை இழக்காம நீ நருட்டோட டீச்சரா ஒபிட்டோட ஃப்ரெண்டாவே இருந்து, அதெல்லாம் இல்லைன்னா என் அம்மாவை ஸ்டாப் பண்றதுல சக்சீட் ஆயிருக்க முடியாதுன்னு பாரு. நருட்டோ ஹே குராமா என்கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்ததுல லோன்லியா ஃபீல் பண்ணியாடா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணன்பான். குராமா சத்தம் போடாதடா, நான் லோன்லியால இல்ல, உனக்குள்ள என்னோட இன்னொரு பாதி இருந்துச்சு, ஞாபகம் இருக்குல்லன்னு கத்தும். சன்கோக்கு சிரிக்கும். ஹாகரோமோ குராமாவை பாத்தீங்களா எம்பாரசிங்கா இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு காட்சியை தான் நான் கற்பனை பண்ணேன். ஒரு நாள் ஒரு ஷினோபி வருவான், அவனுக்கு ஏற்ற மாதிரி ஈவனா டெய்ல் பீஸை கோஆப்ரேட் பண்ண வைப்பான்னு சொல்லுவாரு. ககாஷி நருட்டோதோ ஒபிட்டோவையும் மாத்தினது அவனை ரெஸ்டோர் பண்ணதா சொல்லுவாரு. ஹாகரோமோ அப்படியா, அப்படின்னா ஆஃப்டர் வேர்ல்ட்ல அந்த கதையை நான் ஒபிட்டோ கிட்டே கேட்டுக்கிறேன்ட்டு திடீர்னு ஷாக் ஆகி அவன் இன்னொன்று ககாஷியை பார்ப்பாரு. ககாஷிக்குள்ள இருக்க ஒபிட்டோவை காட்டுவாங்க, நான் போயாகணும்பான். ககாஷி சரின்னு பாரு. ஒபிட்டோ ககாஷி ஷினோபி வேர்ல்ட்ல நிறைய தேவையில்லாத வேலையை பார்த்துட்டேன், அதனாலேயே போறப்ப உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போறதுனே தெரியலன்பான். ககாஷி எனிமையா இல்லாம ஃப்ரெண்ட்ஸா குட் பை சொல்லிட்டு போலாம், நீ பழைய மாதிரி தான் இருக்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றனாலேயே லேட்டா வர ஒருத்தனா, அதுவே போதுமானதுதான் எனக்குன்னு பாரு. ஒபிட்டோ தேங்க்ஸ் பண்ணிட்டு நான் போறேன், ரெண்டு எனக்காக காத்துட்டு இருப்பான்பான். ககாஷி லேட்டா போறதுக்கான எக்ஸ்கியூஸ் வச்சிருக்கியான்னு கேட்பான். ஒபிட்டோ கவலைப்படாத, உனக்கு உதவ போறதா தான் வரக்கு முன்னாலே சொல்லிட்டு வந்தன்பான். ககாஷி அப்படியான்ட்டு மனசுக்குள்ள அதே தான் இங்கேயும் நன்றி ஒபிட்டோன்னு பாரு. ஒபிட்டோ போகவும் ககாஷியோட சரியான்ஸும் போயிடும். ககாஷி அப்படியே மயங்கி விடுவாரு. சக்குரா ககாஷி சென்சென்ட் பிடிப்பா. ககாஷி தேங்க்ஸ் பண்ணுவாரு. சக்குரா உங்க கண்கள்ங்கவும் ககாஷி இப்ப இருந்து ககாஷி ஆஃப் த ஷரிங்கான்ங்கிறவன் இல்லைன்பாரு. மாதராவை பார்த்த சாஸ்கே அவனை நோக்கி ஓடுவான். ஹாகரோமா தடுத்துருவாரு. ஆஷிராமா பக்கத்துல போவாரு. ஹாகரோமா மாதரா ஒரு ஜின்சுரிக்கா இருந்தவன், டெய்ல் பேஸ் எம்டிடா டெம்பரவரியா இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்குள்ள இருக்க மாட்டான் பாரு. சாஸ்கே இப்படிப்பட்ட விஷயங்களை பயன்படுத்த பார்த்தது அவன் தப்புன்பான். ஹாகரோமா சாஸ்கே நருட்டோ உங்க முன்னோர்களோட முடிவு இது, கவனமா பாத்துக்கங்கன்னு பாரு. ஹஷிராமா மாதரா பக்கத்துல உட்காரவும் நீ ஏன் ஹஷிராமான்னு கேட்பான் மாதரா. மாதரா நம்ம விரும்பினத ஒன்னாலையும் என்னாலையும் அடைய முடியாதுன்னு நினைச்சன்பான். ஹஷிராமா அது அவ்வளவு சுலபம் இல்ல, நம்ம வேலையை நம்மளால செய்ய முடிஞ்ச விஷயங்களை செய்யறது தான், அதுவும் நம்ம உயிரோட இருக்கப்ப. அப்புறம் எதிர்காலத்துல சந்ததிகள் சாதிக்க மற்ற விஷயங்களுக்கு உயிர் கொடுக்கணும் பாரு. மாதரா நீ எப்பவும் போல அனுபவம் இல்லாதவனா இருக்க, நீ எப்பவும் நம்பிக்கையானவன் தான், அப்புறம் அதெல்லாம் விட அதுதான் சரியான பாதை. என் கனவு நசுக்கப்பட்டுருச்சு, ஆனா உன் கனவு இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, இன்னும் தொடர்ந்து வாழும்பான். ஹஷிராமா 2 பேருமே அவசரக்காரங்களா இருந்திருக்கோம், நமக்கான கனவுகளை நம்மளே ஃபுல்ஃபில் பண்ணுங்கிற அவசியம் இல்ல, நமக்கு அடுத்து வரவங்க என்ன செய்ய போறாங்கிறது ரொம்ப முக்கியம், நம்ம கனவுகளை நம்பி ஒப்படைக்க முடிஞ்ச ஒருத்தங்க அவங்க அன்பாரு. மாத்திரா அதுக்கு நான் இப்படியோ தோத்துட்டேன் இல்லையா, எனக்கு பின்னால அந்த ஒருத்தனை நான் வெறுத்துக்கிட்டே இருந்ததால் அன்பான். ஹஷிராமா நம்ம சின்ன பசங்களா இருக்கப்ப நீ எனக்கு ஒன்று சொன்ன, நம்ம ஷினோபி, அப்புறம் நமக்கு தெரியாது நம்ம எப்போ சாவோன்னு, அப்புறம் நீ தான் இதையும் சொன்ன, எந்த தரப்பும் சாகக்கூடாது, நமக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயத்த நம்ம தான் 2 பக்கமும் ரிவீல் பண்ணணும்னு, எதையுமே மறைக்காம ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ட்ரிங்க்ஸை ஷேர் பண்ணிக்கணும் பிரதர்ஸ் போல. ஆனா நம்ம இறக்க போறோம், இப்போதைக்கு சேர்ந்து குடிக்கலாம், போர் நண்பர்களா அன்பாரு. மாதரா போர் நண்பர்களா, அப்ப சரி அது ஓகே தான் நினைக்கிறேன். எனக்குங்கிறக்குள்ள கண்ணை மூடி இருப்பான். எல்லாரும் சைலண்ட் ஆகிறப்ப ஹாகரோமோ தான் கரெக்ட் டைம் ஜுட்சுவை ரிலீஸ் பண்றான். 5 காகேவையும் ஃப்ரீ பண்றான். அப்புறம் ரீஅனிமேஷனுக்கு கீழே இருக்கவங்களை உண்பாரு. நருட்டோ ஷாக் ஆகி மினோட்டோவை திரும்பி பார்த்துட்டு குராமாவை பார்ப்பான். குராமா போங்கும். நருட்டோ கீழே குனிஞ்சிட்டு மினோட்டோவை நோக்கி போய் நின்று அப்பான்பான். அதேதான் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் பாரு. நருட்டோ ஷாக் ஆவான். விடியும், உலகத்துக்கு வெளிச்சம் வரும். மினோட்டோ ஹாப்பி பர்த்டேன்னு பாரு. ஒரு ஸ்பிளண்டிடான நல்ல யங் மேனா இருக்க, உனக்கு தெரியுமான்னு பாரு. நருட்டோ தெரியும்ட்டு தேங்க்ஸ் பண்ணுவான். மினோட்டோ நாங்க இங்க இருக்கோம், ரூல்ஸுக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்திலேயே எங்களால இருக்க முடியாது, இது ஒரு குட் பாரு. நருட்டோ சரின்னு தலையாட்டுவான். மினோட்டோ வருத்தப்பட்டு நடந்த எல்லாத்தையும் சத்தியமா குஷினா கிட்ட சொல்லுவான் பாரு. மினோட்டோ கண்ணை திறந்து பாக்குறப்ப நருட்டோ அவங்க கிட்ட கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க, நான் நல்லா சாப்பிட்றேன், தேர்ந்தெடுத்துல சாப்பிட்றது இல்லை, எல்லாத்தையும் சாப்பிட்றேன். டோங்கொட்சு ராமன், மீசோ ராமன், அப்புறம் ஷோயு ராமன், அப்புறம் அதெல்லாம் ராமன் மட்டும் இல்ல, சத்தியமா சொல்றேன். சொல்ல போனா நான் டெய்லி குளிக்கிறேன், லீஃபோட ஹாட் ஸ்பிரிங்ஸ்க்கும் அப்பப்போ போவேன். அதெல்லாம் விட நான் தான் குயிக் டிப்ஸ் எடுக்கிறத எல்லாரும் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. அப்புறம் நான் ஸ்கூல்ல ரொம்ப மோசமா தான் இருந்தேன், ஆனா அதை பத்திலாம் டெப்ரஸ் ஆனதே கிடையாது, யாருக்கிட்டையுமே இல்லாத அளவுக்கான கான்ஃபிடன்ஸ் என்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் நான் எப்பவுமே லார்ட் தேர்ட் அண்ட் ககாஷி சென்ஸ் சொல்றதை கேட்பேன். அதாவது அவங்கள நான் டோட்டலா ரெஸ்பெக்ட் பண்ணேன். இது இருக்காங்கல்ல, நீங்க வேணா கேளுங்க. ஓ ஆமா, ஷினோபி செய்யக்கூடாத 3 விஷயங்கள் இருக்குல்ல, நான் பர்விசேஜோட இருக்கப்ப அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த விஷயங்கள் அவருக்குன்னு வந்து அவரால் எதுவும் செய்ய முடியாது. ஆனா அவர் வேற லெவல் சனின், நான் ரொம்ப மதிக்கிற ஒருத்தர். எனக்கு இன்னைக்கு தான் 17 வயசா இருக்கு, அதனால எனக்கு ஆல்கஹால் அப்புறம் கேர்ள்ஸை பத்திலாம் தெரியாது. எனக்கு தெரியும் அம்மா சொன்னாங்கல்ல அவங்கள போல ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு. ஆனா அது அம்மா சொன்ன எல்லா விஷயமுமே எனக்கு சரியாலாம் போகல. ஆனா என்னால முடிஞ்ச பெஸ்ட் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குன்னு கனவுகளும் இருக்கு. நான் உங்களை விட கிரேட்டான ஹொக்காகே ஆக போறேன்ப்பா.
சத்தியமா ஆவன்பா. மினட்டோட ஆன்மா பிரிஞ்சு மேலே போகும். நருட்டோ அழுதுகிட்டே, அதனால நீங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லுங்க, என்னை பத்தி ஒரு துளியும் கூட கவலைப்பட வேணான்னு, நான் என் பெஸ்ட்டை தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கன்பா. மினட்டோ புரிஞ்சது, கவலைப்படாத, நான் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்றேன்ட்டு போவாரு. காகேயோட எல்லா ஆன்மாக்களும் போகும். நருட்டோ அப்படியே நிற்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த ஃபைனல் வேலிங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நாருட்டோ. இந்த எபிசோடில் நான் அந்த கிரேசி திங்ஸ் அப்புறம் எரர்ஸை பார்க்கலாம். இந்த எபிசோடில் இருக்க மாதராவை காமிச்சப்ப கரெக்டாக செஸ் பார்ட்டில் ஹஷிராமாவோட ஃபேஸ் இருக்கிறத ப்ராப்பராக பிரதிபலிச்சிருப்பாங்க இல்லையா. இதை ஒரிஜினல் பப்ளிகேஷன்ஸான சாப்டர் 690 அண்ட் 691 நினைக்கிறேன். அந்த சாப்டர்ஸில் இந்த விஷயம் இல்லாமல் இருக்கும். அதே போல் சக்குரா ஒரு சீனில் எங்கேருந்து எப்படி வெளியே போகிறதுன்ட்டு அலறி இருப்பார் இல்லையா. அப்போ ககாஷியோட 2 கண்ணுமே சரியான இருந்திருக்காது. அதுக்கடுத்த சீனில் ஒபிட்டோ குட் பை சொல்லிட்டு போவான் இல்லையா ககாஷிக்கு, அப்பதான் மறைகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இது நடந்தனாலதான் இது ஒரு எரர். அப்புறம் இந்த எபிசோட் முழுக்கவே பாத்தீங்கன்னா கியூகியோட கொம்பும் சரி பல்லும் சரி நாமளா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க போல. பாத்தீங்கன்னா பேட்டில் புண்ல டென்டைல்ஸ் வச்சு அடியில. அப்புறம் நருட்டோ கற்பனை பண்ணுவான் இல்லையா அந்த ஷினோபிஸோட வாழ்க்கை அப்புறம் அவங்க மரணத்தை பத்தி. அப்போ ஒபிட்டோ ஹஷிராமாவோட ஆர்டிபிஷியல் பாடியை இல்லாம திங்க் பண்ணி பார்ப்பான், அந்த ரைட் சைட் பாடி மட்டும். அப்புறம் ஒரு ஃபன்னான விஷயம் என்னன்னா, மாங்கால குராமா ரீயூனியன் அப்ப நடுவரல் காமிச்சிருக்கும் நருட்டோவுக்கு. அனிமேஷன்ல அதை தவிர்த்திருக்காங்க. ஆக்சுவலா நடுவரல் காமிக்கிற மாதிரி வச்சிருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஃபன்னா இருக்குமா இல்லை எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.